புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சம்மர் வருது அப்படின்னாலே சம்மர் நெருங்க சம்மர் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ண போறோம் அப்படிங்கிற ஆர்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பேரியரை நம்ம கடந்து வரணுமேங்கிற ஒரு பயம் இருக்கும். அதுலயும் குறிப்பா ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்கவே வேணாம், அவங்களோட இந்த போர்டு எக்ஸாம் நினைச்சு பயம் ரொம்ப அதிகமா இருக்கும். இவ்வளோ ஹைப் கொடுக்கக்கூடிய இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எளிதா எப்படி அவங்க அணுகலாம், எளிதா எப்படி கையாளணும் அப்படின்னா இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் நம்ம பேச போறோம். இந்த வாரமும் நாராயணா கோச்சிங் சென்டரினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் டாக்டர் மஞ்சு அருள்மணி நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்றலாம். வணக்கம் மேம். மாணவ மாணவியருக்கும் பெற்றோருக்கும் மற்றும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். ஓகே மேம். சென்ற நிகழ்ச்சிகளில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களுடைய பள்ளி படிப்பை தாண்டி என்னென்ன திறமைகளை வளர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வாரம் பொதுவாக இந்த எல்கேஜிலேருந்து 8th கிரேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு செட் ஆஃப் பேட்டர்னில் போயிட்டு இருப்பாங்க. ஏபிசிடியில் ஸ்டார்ட் பண்ண அவங்களுடைய அந்த இது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 2 பக்கத்துக்கு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கும். ஆனால் இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல என்ட்ரி ஆகும்போது 10th ஸ்டாண்டர்டோடைய போர்டு எக்ஸாமுடைய ப்ரெஷர் அவங்களுக்கு 9th ஸ்டாண்டர்ட்லேயே வைக்கப்படுது. ஸோ இப்படி 10th போர்டு எக்ஸாம், அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏன் அவ்வளோ முக்கியமாக இருக்கு? ஓகே, இது ஒரு மிக சிறந்த கேள்வி. பொதுவாக பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம ஸ்கூல் லெவலில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜிலேருந்து 8th 9th வரைக்கும் ஸ்கூல் லெவல் எக்ஸாம்ஸ் தான் கொடுத்துட்ருப்பாங்க. இப்போ பார்க்கக்குள்ள முதல் முறை அவங்க ஒரு போர்டு எக்ஸாம்னு எழுதக்குள்ள பொதுவாகவே அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இப்போ நம்ம வளர்ந்து எந்த ஒரு காம்படிட்டிவ் ஒரு போட்டிக்கு நம்ம போனாலுமே இல்லை ஒரு இன்டர்வியூக்கு எங்கே போனாலுமே ஒரு மாணவர்கள் படித்த மாணவர்களாக இருந்தால் அவங்களோட முதல் கட்ட அடையாளமாக 10வது மார்க் சர்டிஃபிகேட் தான் இருக்குது. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அதில் ஒரு சிறந்த அளவு மதிப்பெண்களை பெற்று அதை நம்ம ஒரு அடையாளமாக மாற்றிக்கணுங்கிறது இப்போ நிறைய பேருக்கு அந்த படிக்கிற இள வயசில் அது தெரிய மாட்டேங்குது. என்னோட மாணவர்களே நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். ரொம்ப புத்திசாலியாக இருந்தாலும் சில விளையாட்டுத்தனத்தால் 10வது அப்போ கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டு அப்புறம் 11வது 12வது வகுப்பில் நல்லா படித்து அதுக்கு மேலே ஹையர் ஸ்டடீஸில் போய் பெரிய லெவலில் போகிறவங்க எல்லாருமே அப்போது ஒரு சில என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் நான் 10வது அந்த காலகட்டத்தில் எனக்கு இதை கரெக்டாக எடுத்து சொல்லி இதை தெளிவாக சொல்லி நம்மளை இந்த சர்டிஃபிகேட்டை தான் நம்மளோட ஒரு முதல் அடையாளமாக உலகத்துக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி இருந்தால் மேபி இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்வாங்க. ஸோ இது ஒரு மாணவர்களுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி இப்போ இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இதுக்கு நான் சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் ஹாஃப் இயர்லேருந்தே அவங்க 10th ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்காக எக்ஸ்ட்ரா கோச்சிங்லாம் கொடுக்குறாங்க. நிறைய மாணவர்கள் அதுக்கான பயிற்சியில் ஈடுபடுறாங்க. இருந்தாலும் கூட அந்த போர்டு எக்ஸாம் நெருங்க அவங்களுக்கு ஒரு பயம் வருது. இந்த போர்டு எக்ஸாம் ஈஸியாக நான் அணுகணும் அப்படின்னா மாணவர்கள் ஃபஸ்ட்டு எதை கடைப்பிடிக்கணும்? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம்ன்றது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொதுத் தேர்வு எழுதுறதுனால ஒரு பயம் பதட்டம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த பொதுத் தேர்வுன்றது நம்ம பார்த்தோம்னா இது ஒரு வரையறுக்கப்பட்ட அவங்களோட 10ஆம் வகுப்பில் இருக்கிற பாட புத்தகத்தில் இருந்து தான் கேள்விகள் அனைத்தும் வரும். இதுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வரும், கொஷின் பேப்பர் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அதாவது ஒரு சயின்ஸ்னு எடுத்துட்டோம்னா வேதியியல்லேருந்து எத்தனை கேள்வி வரும், இயற்பியல்லேருந்து எத்தனை கேள்வி வரும், பயாலஜிலேருந்து எவ்வளோ கேள்வி வரும் அப்படிங்கிறது எல்லாமே வரையறுக்கப்பட்டது. அப்போது இந்த ஒரு ப்ரிப்பரேஷனை நான் எப்படி பார்க்குறேன்னா திட்டமிடுதல் தான் இதற்கு மிக மிக முக்கியமானது. இதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற விதமாக நம்ம சொல்லணும்னா நம்ம என்ன பொதுவாகவே ஒரு ரொம்ப மிக புத்திசாலியானவர்களை பற்றி நம்ம பேசணும்னா ஐக்யூ யாருக்கு அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு விஞ்ஞானின்னு பார்த்தோம்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள். அவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வர ஒரு ஈக்குவேஷன்னா E = mc². அது இல்லாமல் அவர் பலவிதமான ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. பலவிதமான பிரச்சனைக்கு, அதாவது சயின்டிஃபிக்கலி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கிறாரு. இப்போ நம்ம அவரை பற்றி எழுதியிருக்கக்குள்ள அவர் சொன்ன ஒரு வாக்கியம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. இட் இஸ் நாட் தட் ஐ எம் ஸோ ஸ்மார்ட், இட் இஸ் ஜஸ்ட் தட் ஐ ஸ்டே வித் த ப்ராப்ளம் லாங்கர், தட் இஸ் வை ஐ எம் ஏபிள் டு சால்வ். இது அப்படியே தமிழில் சொல்லணும்னா நான் ஒரு புத்திசாலி என்பதனால் அல்ல, ஒரு பிரச்சனையுடன் அதிக நேரம் செலவிடுவதனாலேயே என்னால் அதை தீர்வு காண முடிகின்றது. அப்போது இதை நம்ம மாணவர்கள் மனசில் எடுத்துக்கிட்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வானது திட்டமிட்டு
அது நமக்கு தேவையானது திட்டமிட்டு ஒரு இலக்குடன் அதற்குரிய முனைப்புடன் செயல்பட்டோமே ஆனால் பொதுத் தேர்வில் வெற்றி பெறுவது மிக மிக எளிமையான ஒன்றா இருக்கும். இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம எந்த நிலைமைக்கு மேம்படுத்தி கொள்ளணும், அதுக்குரிய திட்டமிட்டு செயல்பட்டு வேண்டுமானால் பொதுத் தேர்வில் வெற்றி பெறலாம் என்பது மிக மிக எளிமையானது. ஓகே, ஸோ பொதுத் தேர்வில் வெற்றி ஏதோ ஒரு ரேஸ், அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரேஸில் நம்ம ஓட விட்டுறோம். அந்த போர்டு எக்ஸாமில் நம்ம வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்ஸில் எல்லாருக்குமே ஒரு அளவு இருக்கும். நான் இந்த மார்க் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட இதை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய டெஃபினேஷனில் பொதுத் தேர்வுக்கான வெற்றி அப்படிங்கிறது என்ன? பொதுத் தேர்வுக்கான வெற்றி என்றது எப்படின்னா, அதாவது 500 மதிப்பெண்களுக்கு எழுதுறாங்க. இப்போ 500க்கு 500 மதிப்பெண்கள் எடுத்து 100% பெறுவதில் வெற்றியா, இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பள்ளியில் முதல் மாணவனாக வருவதில் வெற்றியா, இல்லைனா ஒரு மாநில அளவில் முதல் மாணவனாக வருவது வெற்றியா, தேசிய அளவில் முதல் மாணவனாக வருவது வெற்றியா என்று பார்த்தோமே என்றால், நம்மால் முயன்ற வரை ஒரு மாணவன் முயற்சி செய்து அம்முயற்சி அம்மாணவனை எங்கு அழைத்து செல்கின்றதோ அதுவே வெற்றி. அப்படி இப்போ இதை நம்ம பார்க்கக்குள்ள ஒரு மாணவருடைய வெற்றி வந்து அந்த மாணவருடைய வெற்றி அவரோட கையிலே தான் இருக்குது. அதாவது நம் வெற்றி நமது கையில். அப்போது இந்த ஒரு நம்பிக்கையோட திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க தாம எதிர்பார்க்கின்ற ஒரு வெற்றியை விட அதையும் தாண்டி சாதிக்க முடியும். இன்னும் ஒன்று சொன்னோம்னா, திட்டமிட்டு திறம்பட செயல்பட்டு ஒரு இலக்கோட செயல்பட்டு வந்தோம்னா அந்த வெற்றிக்கு நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே வந்தோம்னா அப்போ வந்து கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமில்லை, வெற்றி நம்மளை நோக்கி வரும். அருமையாக சொன்னீங்க மேம். அதே மாதிரி இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் படிக்கிற நேரத்தை தாண்டி வீட்லேயும் வந்து அவங்க நிறைய ப்ராப்ளம் சால்விங்காக இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், ஒரு சின்ன விஷயம் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், போர்டு எக்ஸாமுக்கு அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கான நிறைய விஷயங்கள் வீட்டில இருந்தே அவங்க பண்ணுறாங்க. ஸோ பெற்றோர்களின் பங்கு அதில் என்ன இருக்கணும்? இது ஒரு மிக மிக அருமையான கேள்வி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டித் தேர்வு இல்லாமல் பொதுவாகவே மாணவருடைய வெற்றியில் பெற்றோருக்கு வந்து வெறும் மிக மிக பெரிய ரோல் இருக்குது. நீங்கள் இப்போ பார்த்தோம்னா, ஒரு பொது தேர்வுக்கு தயாராகிட்டுருக்கிற மாணவர்கள் அதிக நேரம் வீட்டில் தான் செலவிடுறாங்க. இப்போது அந்த வீட்டோட சூழல் முதற்கொண்டு அவங்களுக்கு தக்கவாறு இருக்க வேண்டும். அதாவது வீட்டில் சூழல் எப்படி இருக்கணும்னா, தேர்வு எழுத போகிற மாணவர்களுக்கு எந்தவித மன அழுத்தத்தையும் ஒரு பதட்டத்தையும் அச்சத்தையும் கொடுக்காம இருக்கணும். அதுக்கு வீட்டில் இருக்கிற பெற்றோரும் சரி, உற்றார் உறவினும் சரி எப்படி இருக்கணும்னா, எல்லாமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங், அதாவது நேர்மறை எண்ணத்தை மட்டுமே அந்த மாணவர்கள் மத்தியில் விதைக்கிற மாதிரியும் அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமாக நடந்துக்கணும். இன்னொன்று என்னன்னு சொன்னோம்னா, ஒரு நெகட்டிவான திங்கிங் வந்து பேரண்ட்ஸும் சரி மற்றவங்களும் சரி யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி மாணவர்கள் மத்தியில் ஒரு அச்சமோ பயமோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வந்தாலும் அதை போக்குற விதமாகவே நடந்துக்கணும். இன்றைய காலகட்டத்தில் இது எல்லாம் ஒரு ரொம்ப பேஷனான ஒன்று. என்னென்னா, நம்ம சாதாரணமாக ஒரு ரிலேஷனை பார்க்கக்குள்ள நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்றது கேட்குறது வழக்கம். இப்போ பொதுத் தேர்வு எழுதுகிற மாணவர்களை பார்த்த உடனே இது ஒரு பெரிய கெட்ட பழக்கமாகவே நான் நினைக்கிறேன். பொதுவாகவே பேரண்ட்ஸோ யாராக இருந்தாலும் எப்படி படிச்சுட்ருக்குற, என்ன மார்க் வாங்க போகிற, உன்னோட அக்காவோ அண்ணோ எழுதியிருந்தா அவங்கள வாங்கியிருந்தாங்க, உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறாங்க, அப்போ நீ அதுக்கு தயாராகிட்டுருக்கிறியா, நீ எவ்வளோ வாங்க போகிற அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. தயவு செய்து எந்த ஒரு பெற்றோர்களும் எவருடனும் மாணவர்களை ஒப்பிடவே கூடாது. முடிந்த வரையில் நமக்கு அவங்களுக்கு அச்சம் பயம் பதற்றம் இதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன தேவையோ இதையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நடந்துக்கணும். இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எந்த நிலையில் வேணால் இருக்கலாம். அதாவது இப்போதைக்கு அவங்க வந்து ஒரு மதில் மேல் போன மாதிரி ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்துகிட்டு இருக்கலாம், இல்லையா ஒரு வகுப்பில் வந்து முதல் மாணவனாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் ரொம்ப பெரிய லெவலில் வரணும் அப்படிங்கிறத அழுத்தத்தை கொடுக்காம நம் பிள்ளைகள் அவர்கள் எந்நிலையில் உள்ளார்களோ அந்நிலையிலேயே ஏற்றுக்கொண்டு இதிலிருந்து அவங்க மேலே வரத்துக்கு நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்து அவர்களை ஊக்குவித்து மேலே கொண்டு வர வேண்டும். அப்புறம் கடைசியில் இன்னொன்று என்னென்னா, அவர்களோட மன வலிமையை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ அதை விட மிக மிக முக்கியமானது அவர்கள் உடல் வலிமையும் பேணி காக்க வேண்டும். மாணவர்கள் தங்களுடைய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எளிதாக எப்படி அணுகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம்.
மேம், சென்ற நிகழ்ச்சியில் ஒரு விஷயம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. நாராயணா கோச்சிங் சென்டர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி மையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜேஇ மெயின்ஸ்லலாம் ஒரு வரலாறே நீங்கள் நிகழ்த்தி இருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாராயணா கோச்சிங் சென்டரில் இந்த மாணவர்களுக்கு உங்களுடைய அந்த பங்கு என்ன, அவங்கள நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஓகே, இப்போது போன வாரம் நம்ம ஜேஇ மெயின்ஸ் முதல் கட்ட ரிசல்ட் வந்ததுன்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து 6 மாணவர்கள் 300க்கு 300 எடுத்து ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி 2 மாணவர்கள் 100% அதாவது 8 மாணவர்கள் இந்திய லெவலில் முதலிடம் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம காம்படிட்டிவ் போட்டித் தேர்வில் நாராயணாவோட ரோல் என்னங்கிறது, இப்போ இந்த வரலாற்று படைத்து கொண்டு இருக்கிறதுன்றது பொதுவாகவே நடந்துட்டுருக்கு. இப்போ இதனால் எனக்கு பொதுவாக இந்த நாராயணா ஆர்கனைசேஷனில் ஒரு அங்கமாக இருக்கிறதுனால நான் வந்து பெருமை அண்ட் பெருமிதம் கொள்கின்றேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் நடந்துகிட்ருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டில் பொது தேர்வுக்கு எப்படி வந்து இவங்க தயார்படுத்துகிறாங்க, அவங்களோட ரோல் என்னவாக இருக்குன்னு கேட்குறீங்க. இப்போ இதை வந்து ஒரு சாதாரணமாக எல்லாருக்கும் ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சுகர் ஃபேக்ட்ரி இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு தொழிற்சாலை இருக்குது. இப்போ இதில் எல்லாருமே கேட்டாலும் சுகர் ஃபேக்ட்ரியில் என்ன தயாரிக்கிறாங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து சுகர்ன்னு சொல்லிடுவோம். அப்போ இது குவைட் நேச்சுரல் தான். இப்போ சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து நமக்கு வந்து ஒன்லி சுகர் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, அதையும் தாண்டி நம்ம ஒரு கரும்பு எடுத்து அதை நம்ம வந்து மிஷினில் வச்சு அரைச்சி அதிலிருந்து சுகர் கொண்டு வர்றதுக்கு நடுவில் அதிலிருந்து வெளிவரக்கூடிய பல விதமான பொருட்கள் இருக்குது. அதாவது வெள்ளைப்பாகுன்னு இருக்குது. இப்போ இந்த வெள்ளைப்பாகுலேருந்து பல விதமான ஸ்வீட்டு தயாரிக்கலாம். அதை வச்சு உங்களுக்கு பல மக்கள் பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்குள்ள இங்கே நாராயணா ஆர்கனைசேஷனில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணுன்ற ஒரு நோக்கில் வந்து சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அது எங்களோட மெயின் ரோல். ஆனால் அதை வந்து படிக்கிற மாணவர்கள் எப்படி உங்களுக்கு சுகர் இண்டஸ்ட்ரியில் இந்த வெள்ளம்ன்றது தன்னாலே கிடைக்கும், அதுக்காக தனியாக அவங்க எஃபர்ட் போடுறதில்ல. அந்த மாதிரி இங்கே வந்து எங்களோட இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ற ஒரு மாணவர்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டீட் ரிட்டர்ன், அதாவது குறைஞ்சபட்ச உத்தரவாதமாக என்ன சொல்லலாம்னா அவங்களோட பொதுத் தேர்வியோட வெற்றின்றதை சொல்லலாம். அப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்து அவங்க வந்து பொதுத் தேர்வில் வெற்றி பெற்று போட்டித் தேர்விலும் வெற்றி பெற்று பள்ளி மற்றும் கல்லூரிகளை தாண்டி எந்த ஒரு துறையிலும் அவங்க வந்து தன் கால் பதிக்கணும்னு நினச்சாலுமே அதில் நிலைச்சு நின்று அதில் வெற்றி பெறத்துக்குரிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நான் பொதுத் தேர்விலோட எக்ஸாக்டான ரோல் என்னன்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட நாராயண மெட்டீரியல்ஸ்லேயே ஒரு பகுதியாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எந்த அளவுக்கு அவங்க ஸ்கூல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுன்றதுக்காக அடிஷனல் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பகுதி இருக்குது. இதை தாண்டி வாரம் உங்களுக்கு ஆசிரியர்கள் வந்து பாடம் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளேயே கூடுதலாக ப்ராக்டிஸ் ஷீட்டுன்றது உங்களுக்கு போர்டு எக்ஸாமுக்கு எப்படி வரும், அவங்க எந்த போர்டிலேருந்து வராங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அடிஷ்னல் கொஷின் பேப்பர்ஸ் வந்து வாரம் டீச்சர்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திரும்பி வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் வரக்குள்ளே அதை வாங்கி அதுக்குரிய விடைகளை அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். இது இல்லாமல் உங்களுக்கு எங்களோட மைக்ரோ ஷெடியூல்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த மைக்ரோ ஷெடியூல்ஸ்லேயே உங்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லி சப்ஜெக்டிவ் டெஸ்ட், அதாவது போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடந்துகிட்ருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் வாக்கில் வரக்குள்ள ஒரு வாரத்துக்கு மத்தியில் மிட் வீக் டெஸ்ட்டுன்ற மாதிரியும் வார இறுதியில் மார்க் டெஸ்ட், அதாவது ஒரு பகுதி ஒரு 2-3 பாடங்களை சேர்ந்து ஒரு மார்க் டெஸ்ட்டுன்றதும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஜனவரியிலேருந்து பிரத்யேகமாகவே போர்டு எக்ஸாமுக்காக இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுன்றது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எங்கள் மாணவர்கள் அந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டு எழுதி அதை வந்து எழுதுறது மட்டும் இல்லை, உடனே எங்களோட ஆசிரியர்கள் அவர்களோட ஸ்டூடெண்ட்ஸோடையே அமர்ந்து எந்த அளவுக்கு அவங்க அதை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு பயாலஜியாக இருந்தால் இந்த இடத்துல ஒரு டயக்ராம் வரைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், அப்போ உங்களுக்கு 5 மார்க்குக்கு 5 மார்க் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அப்புறம் ஒரு மேக்ஸாக இருந்தால் ஒரு யூனிட்டோட இம்பார்ட்டன்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் எப்படி ஒரு விடையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும், அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருவோம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக எங்களோட இதில் படிக்கிறவங்க கண்டிப்பாக பொதுத் தேர்வில் வெற்றின்றது உங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டீடு சக்ஸஸாக இருக்கும். சூப்பர் மேம்.
எல்லா விரல்களும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லா மாணவர்களுடைய திறனும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு திறமை வந்து கண்டிப்பா இருக்கும். அதை தான் நம்ம ஆசிரியர்கள் வெளியில வந்து கொண்டு வரோம். அந்த வகையில இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வா இருக்கட்டும், எந்த ஒரு தேர்வா இருந்தாலுமே அதை அணுகிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரி அணுக முடியாது, அணுகவும் தெரியாது அவங்களுக்கு. ஸோ அவங்களுடைய அந்த மனநிலை, அந்த மன போராட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரியிலேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் இந்த 3 மாதம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். அதில் சில விளைவுகளும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாணவர்களுடைய மனநிலையை அவங்க எப்படி கையாளணும், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து பொதுவாக இப்போ எல்லாமே இப்போ கடந்த 20-25 வருஷமாக நாங்கள் மாணவர்கள் பார்த்துட்டு வரக்குள்ள அவங்க முதல்ல வந்து சொல்கிறது என்னென்னா, எனக்கு போர்டு எக்ஸாம்னு வரக்குள்ள பயமாக இருக்குது, பதற்றமாக இருக்குது, அது வந்து அச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது போர்டு எக்ஸாம்னு இருக்கல பயம், பதட்டம், அச்சம் இதை நீக்கணும்னா அதற்கு போதிய பயிற்சி, தேர்வுகளை எழுதிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதற்காக தான் நம்ம சொல்கிறது, ஒரு எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் மாதிரியே நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கக்குள்ளே ஒரு டெஸ்ட் எழுதக்குள்ளேயே ஒரு சில நேரத்தில் கண்ணை மூடி கண்ணை திறந்து இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்போ ஒரு தேர்வை எழுதி பழகிக்கிட்டே வந்தோம்னா நம்ம போர்டு எக்ஸாம் எழுத போகக்குள்ள உங்களுக்கு அந்த டென்ஷன்ன்றது கொஞ்சம் குறையும். ரெண்டாவது, பொதுவாக மாணவர்களுக்கு இன்னொன்று என்னென்னா, இப்போ சுற்றி இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க, இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஒரு புக்கில் படிக்கிறாங்க, இந்த ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்டில் இருக்க கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இப்போ இந்த ஆன்லைன் சைட்டில் இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது, நீ இதை பண்ணியா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய வந்து வரும். இது ஒரு கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணும். நம்ம படிச்சிருக்கிறது போதுமா, இதை வச்சு நம்மளால் எழுத முடியுமான்ற ஒரு கேள்வியை வந்து ஒரு மாணவர்களுக்கு உருவாக்கும். இது எதையுமே அவங்க மனசில் எடுத்துக்கொள்ளாமல் அவங்களுடைய ஆசிரியர்கள் என்ன அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களோ அது இல்லாமல் அவங்களோட ப்ரிஸ்கிரைப்டு பாட புத்தகத்தை தெளிவாக திரும்ப திரும்ப நம்ம படிக்கணும். வேறு எந்த அடிஷ்னல் புத்தகத்தையும் படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இதை தாண்டி அடுத்த கேள்வி மாணவர்களுக்கு பொதுவாக என்ன வரும்னா, இப்போ நான் படிக்கிறது எல்லாமே வந்து தேர்வில் வருமா, இல்லை நான் படிக்காதது தேர்வில் வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் கண்ணோட்டம் வரும். இதை வந்து மாணவர்கள் விடை காணணும்னா கடந்த வருட, அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, கடந்த வருட கேள்வித்தாள்களை எடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு பாடத்துலேயும் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ இந்த ஒரு பாடத்துலேருந்து 1 மார்க் இப்படி வரும், 2 மார்க் இப்படி வரும், நம்ம வந்து நிதானமாக அதை ஆராய்ஞ்சு அதை உட்காந்து படித்து அதற்குரிய தேர்வுகளை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிரும். அடுத்து வந்து நம்ம படிச்சிட்டோம், இப்போ நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம். எக்ஸாம் ஹாலுக்கு போனதுமே நம்ம படித்தது எல்லாமே ஞாபகம் இருக்குமா, அதை நம்மளால் வந்து கரெக்டாக எழுத முடியுமா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து என்னென்னா, இதுக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ், அதாவது எழுதி பழகணும். ஒவ்வொரு கேள்வியையும் இந்த காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு, பொதுவாக 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு விடையுமே நம்ம இருக்கக்குள்ள அதனுடைய நமக்கு தெரிஞ்சாலுமே ஒரு டெஃபினேஷன் எனக்கு தெரியும், பட் அது எழுதி புக்கில் இருக்கிற மாதிரியே நம்ம எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி படிச்சுட்டு இருக்கணும். அது மட்டுமே இல்லாமல் ஃபிசிக்ஸ்னு வரக்குள்ள உங்களுக்கு டெரிவேஷன்ஸ்னு வரும். இப்போ இந்த டெரிவேஷன் வரக்குள்ள அதை வந்து ஒரு வரி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எழுதி இது பண்ணுறோமா, புக்கில் இருக்கிற மாதிரியே நம்ம எழுதுகிறோமா அப்படிங்கிறத வந்து அவங்க செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வரக்குள்ள கண்டிப்பாக அவங்க எந்த அளவுக்கு படித்திருக்கிறாங்களோ அதை போய் வந்து எக்ஸாமில் வந்து அவங்களால எழுத முடியும். ஓகே, ஸோ ஸ்டடி ஹாலிடேஸ் பசங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், பிடிக்காத ஒரு விஷயமாவ அதை நம்ம பார்க்க முடியும். ஐஸ் பிரேக்கிங் மாதிரி ஸ்கூல்லேயே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ தனியாக விட்டால் ஃப்ரீயாக படிக்கலாம், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் படிங்க, டீச்சர்ஸ் நாங்கள் யாருமே ப்ரெஷர் பண்ணல அப்படின்னு கொடுக்கப்படுற அந்த ஸ்டடி ஹாலிடேஸை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அதை திறம்பட அவங்க அதை செயல்படுத்திக்கணும்? ஸ்டடி ஹாலிடேஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு. இப்போ அந்த ஸ்டடி ஹாலிடேஸில் வந்து அகைன் நான் சொல்கிற மாதிரி 2 விதமான இதை, ஒன்று மனதளவில் அவங்கள தங்களை வந்து தயார்படுத்திக்கணும், ரெண்டாவது வந்து உடல் ஆரோக்கியத்தை வந்து கரெக்டாக பேணி பாதுகாக்கணும் வீட்டில் இருக்கக்குள்ள. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்குள்ள ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு நல்ல மணி வலிமையோடு இருக்கணும்னா முதல்ல வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உறக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அது ரொம்ப முக்கியம். அது ஒரு 7 மணி நேரம் மாணவர்கள் தூங்க வேணுன்றது கட்டாயம். அது வந்து நம்ம பயாலஜிக்கல் கிளாக்குன்னு ஒன்று இருக்குது, அதை கூடிய வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு 10 மணியிலிருந்து காலையில் ஒரு 5 மணி வாக்கில் தூங்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலரோட பழக்கத்தினால முன்ன 1 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படி மாறி இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் எடுத்துட்டோம்னா மீதி 17 மணி நேரம் இருக்குது. இப்போ இந்த 17 மணி நேரத்தில் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவருக்கு சராசரியாக ஒரு 8 மணி நேரம்
குவாலிட்டேட்டிவாக, அதாவது நம்ம எப்படி எவ்வளோ நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதை எப்படி படிக்கிறோன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது இவங்க ஒரு திட்டமிட்டு ஒரு அட்டவணை வச்சுட்டு அந்த 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தாலே அது போதுமானது. இப்போ இந்த 8 மணி நேரம் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து 9 மணி நேரம் இருக்குது. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஒரு புத்தக புழுவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் புத்தகத்தை வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 9 மணி நேரம் கிடக்கு. இந்த 9 மணி நேரத்தில் அவங்க சாப்பிட்றது, நமக்கு மனசுக்கு பிடித்தவர்களோட பேசி கொண்டு இருப்பது, ப்ளஸ் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகமாக்குற ஒரு செயலை தான் செய்யணும். செய்யக்கூடாது என்னென்னா தேவையற்ற நிகழ்ச்சிகளை டிவியில் பார்க்குறதும் மற்றும் சோஷியல் மீடியாஸு, இந்த அன்வான்ட் திங்ஸ், பர்டிகுலர்லி எந்த விதமான ஒரு கேம் அது விளையாடவே கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பொதுவாக ஒன்றில் இறங்கி ஒரு கேம்னா ஒரு ஜெயிக்கணுன்ற தோணும். அப்போ பண்ணிட்டோம்னா நமக்கே தெரியாமல் நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் அதோட திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வீடியோ கேம் இல்லை என்ன ஒரு கேமாக இருந்தாலுமே அந்த எதுவும் விளையாடாமல் பட் பாசிட்டிவான, அதாவது ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் இருக்குது நம்மளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு. அதை விட மிக முக்கியம் என்னென்னா 3 வேளை உணவு. வீட்டில் இருக்கக்குள்ளே அது தெரியாது, கரெக்டாக அது நம்ம ஸ்கூலுக்கு போகக்குள்ள அது பேரண்ட்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டில் இருக்கக்குள்ளே அதை கண்டிப்பாக கரெக்டாக சாப்பிடணும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றுன்னா, கரெக்டாக நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2 லிட்டர் வாட்டர். ஏன்னா வீட்டில் இருக்கக்குள்ள அது எல்லாருமே மறந்துடுவோம். இப்போ மாணவர்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எப்பயுமே பக்கத்தில் வச்சுருந்துட்டு நம்மளை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்ன மாதிரியே இதையெல்லாம் நம்ம பண்ணிட்டு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை இஷ்டப்பட்டு செஞ்சோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கஷ்டப்படாமல் ஒரு திட்டமிட்டு பண்ணோம்னா டெஃபினட்டாக இஷ்டப்பட்டு செய்ய முடியும். ஓகே. ஸோ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தொடங்கி இப்போ வந்து 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. இப்போ சில பேர் வந்து நான் என்ன படிக்கிறேன் எழுதி பார்க்குறேன், பட் எனக்கு வந்து மண்டையில் ஏறவே மாட்டேங்குதுன்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். எனக்கு தெரியுது, என் டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, என் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, எனக்கே தெரியுது நான் கம்மியாக மார்க் எடுக்கிறேன், 1 டிஜிட்டில் எடுக்கிறேன். ஸோ நான் சக்ஸஸ் ஆகணும், அட்லீஸ்ட் எனக்கு பார்டர் பாஸ் வந்தால் கூட எனக்கு போதுன்ற மாதிரியான மாணவர்கள் இருக்காங்க. அவங்கள நம்ம எப்படி அணுகணும், அவங்கள எப்படி அணுகிக்கணும்? இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ரோல் வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது, டீச்சர்ஸ்கிட்டையும் இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஒரு மென்டல் சப்போர்ட்டுங்கிறது நம்ம கொடுக்கணும். ப்ளஸ் நான் அனுபவத்தில் பார்த்துருக்கிறது என்னென்னா, கடைசி அந்த ஸ்டடி ஹாலிடேஸ் டைமில் மாணவர்கள் இப்போ வந்து நான் படித்தாலே என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. இப்போது எங்ககிட்ட இந்த மாதிரியான ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜில் இருந்த மாணவர்கள் தான் அவங்களோட லைஃப்பில் வந்து நிறைய பேர் வெற்றி அடைஞ்சிருக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா, இது என்னால் முடியும் அப்படிங்கிறத வந்து முதல்ல மனசில் வந்து ஏற்றுக்கணும். அதுக்கப்புறமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு வந்து இப்போ இருக்கிறது நான் ஜஸ்ட் பாஸ் ஆனால் இப்போதைக்கு பெரிய விஷயம்னு இருக்கக்குள்ள, அப்போ திட்டமிட்டு நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு, இது கரெக்டான ஆசிரியர்கள் அவங்கவுங்க டீச்சர்ஸ் இப்போ கைட் கொடுத்துட்ருக்காங்க. அது ஒரு நம்பிக்கையில் டெய்லி உட்காந்து ஒரு 3 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கனாலே கண்டிப்பாக பண்ணலாம்ங்கிற நம்பிக்கை வரணும். அது வந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஆசிரியரோட துணையோடையும் பெற்றோரோட உறுதுணையோடையும் டெஃபினெட்லி நாங்கள் நிறைய மாணவர்களை பார்த்துருக்குறோம். அதாவது சாதாரணமாக இருக்கக்குள்ளே இவங்க பிலோ ஆவரேஜ் இல்லைனா சம்டைம்ஸ் 1-2 சப்ஜெக்டில் போர்டு, அதாவது மார்க் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்களுக்கு ப்ரீ போர்ட் டெஸ்ட்டு, அதில் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதாவது அவங்க எதிர்பார்த்த மார்க், அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஆசிரியர்கள் எதிர்பார்க்குற மார்க்கை விட அதிகமாக வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக பெற முடியும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பார்டர் பாஸ்னாலும் நான் 60 above 70 above என்னால் எடுக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு. ஓகே மேம். அதே மாதிரி இப்போ வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோச்சிங் ஃபார் போர்டு எக்ஸாமாக இருக்கட்டும், என் பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ் போதும், அதை தாண்டி நான் ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் முன்பே கூறிய மாதிரி தான். அப்போ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அதாவது பொதுவாக ஒரு மாணவர்களுக்கு அடிப்படை திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம ஸ்கூலில் போகல, ஸ்கூல் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஓரியன்டாகவே உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் அவங்களோட ப்ராக்டிஸ் பயிற்சி எல்லாமே அமையும். இப்போது இதை தாண்டி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம போகக்குள்ள நம்ம வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஒரு திறனை வளர்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு பாட புத்தகத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்மளோட ஸ்கூல் புத்தகம் தான். அப்போது இதை நம்ம நடத்திக்கிட்டே வரக்குள்ள நான் சொன்ன மாதிரி ஒரு போட்டித் தேர்வுக்கு பயில்ற மாணவர்களுக்கு மினிமம் கேரண்டீட் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் அவங்களால வெற்றி பெற முடியும். இதை வந்து எல்லாரும் மனசில் கொள்ளணும். ஓகே. மாணவர்கள் தான் வருங்கால எதிர்கால தூண்கள் நம்ம நாட்டுக்கு அப்படின்னு
அப்துல் கலாம் ஐயா சொன்னது, மாணவர்கள் எளிதா எப்படி நிறைய விஷயங்களை ஸ்கூல் டேஸ்லேருந்தே அவங்க வந்து அணுகணும். ஃபியூச்சரில் அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றி மேம். நன்றி, வணக்கம். என்ன நேர்களே, இன்னைக்கு வெற்றிக்கு வழிகாட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு நல்ல எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.